வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூருங்க. அந்த பக்கம் அந்த பக்கம் அவுட்டரில் இருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் அவுட்டர் வந்தாச்சுங்க. அப்பயே வந்து பண்டாரா பார்த்த மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து இந்த பக்கம் வந்தாச்சுங்க. வர வழியில் ஃபுல்லாகவே டோல்கேட்டேங்க. மொட்டக்கில் 4 மொடக்கு திரும்ப இடத்துல வெறும் டோல்கேட்டே பண்ணி ஒரு இடத்துல 125 ரூபா வாங்கிட்டாங்க. டோல்கேட்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இன்னொரு டோல்கேட் நம்ம அப்படி ஜாம் போய் அப்படி வந்துங்க. அப்படின்னா அங்கே ஒரு டோல்கேட் வருதுங்க. அந்த டோல்கேட் வந்து 770 ரூபாங்க. அது மீதி பண்ணுறதுக்கு இப்படி வந்தால் இங்கே ஒரு டோல்கேட் வச்சுட்டாங்க. இங்கே ஒரு ரிங் ரோடு இருந்துச்சா மேப் பார்த்து இதில் வந்தாங்கன்னா இதுலேயும் டோல்கேட்டுங்க. ஃபுல்லாகவே டோல்கேட். என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பவுட்ராங்க. 1 டன் பேகா. எங்கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். எங்கே சொன்னாங்க? தாஸ்பேட்டா? தாவூஸ்பேட்டுன்னு சொன்னாங்க. ஆமாம், தாவூஸ்பேட் லோடுங்க. மணி பார்த்தீங்கன்னா 3:26 ஆகுதுங்க. ஏன் ஆக்காசா அங்கே ஏற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் இருந்து பார்த்தேங்க. இன்னும் வண்டி நான் லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சதுங்க. வண்டி வந்து குப்பை மாதிரி குமிச்சிருச்சுங்க. வாடகை நான் போன டைம் போனதோட இந்த டைம் வாடகை ரொம்ப கம்மிங்க. அதனால் யோசிச்சு பார்த்தான். சரி, எங்கேயும் லோடு ஆக மாட்டேருக்குது, தீபாவளி வேறு வருது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க வண்டியை. இல்லை அப்படின்னா நம்ம இங்கேயே படுத்துனே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி வண்டி விட்டாச்சு. தாவூஸ்பேட் எத்தனை மணிக்கு லோடு செட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு செட் பண்ணுங்க. அங்கேருந்து கரெக்டாக 30 கிலோமீட்ரு. அங்கேருந்து இங்கே 30 கிலோமீட்டர் வரத்துக்குள்ளேயே அவன் ஒரு 6-7 டைம் கால் பண்ணிட்டுக்கோங்க. வரேன்னா 30 கிலோமீட்டர் வரத்துக்குள்ளேயே அந்த பாடு வச்சுட்டாங்க. இன்னும் லோடு இன்னும் ஏற்ற ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. கரெக்டாக 30 பேக் தாங்க. ஒரு டன் பேக் 30 பேக் போடுறாங்க. ஜம்முன்னு பாய் போடுறாங்க, கிளம்புறாங்க. அவ்வளோதான். இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கிறாங்க. இந்த மரப்பலகன்றனால லோடு வந்து ஏற்ற மாட்டேன்றான். அந்த சில்லறையாக இரும்பு வச்சுருக்கிறாங்க. அது இல்லாத இந்நேரம் சரியான போராட்டங்க. இவ்வளோ நேரமாக அது இல்லாத உள்ளே வந்துவிட்டு வண்டி முறக்குன்னா பிளாட்ஃபார்ம்லாம் ஒட்டிரு கண்டிஷனில் போகுது. நீ லோடே வேணாடாப்பா, நீ இப்போ எடுத்துன்னு போட பின்னாடி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பழையங்கள்லாம் போடுறான். ஒரு எனக்கு உடஞ்சதெல்லாம் லாஸ்ட் தான். அவனுக்கு எதனா ஆசைனாலும் லாஸ்ட் தானே. இப்போ அவனுக்கு எதனா ஆசை அப்படின்னு விட்டுருவாங்களே என்னைய. எனக்கு நடந்தா தக்காளி சட்னி, அவனுக்கு நடந்தா இதா பொறுமையோட ராசா ஆபத்தில் போய் முடிச்சு விட்டுற போறான் அவன்கிட்ட. லோடு வந்து பாதி ஏற்றிட்டாங்க. 15 பேக் ஏற்றியாச்சு. மீதி ஒன்றா எடுத்துன்னு வந்துனே இருக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் எதனா ஆயிருமோன்னு சொல்லி பயந்துனே உக்காண்டே இருக்கிறாங்க. இங்கே வருது வண்டி வருது. தலைவர் பயங்கர வேகங்க. 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே சரியான வேகம். வர வேகத்தை பார்த்தாவே பயமா இருக்குது. ஓ வா பாடியெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி விரிஞ்சிக்கணும் மாதிரியே இருக்குங்க. ரெண்டா பக்கமே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வழியாக லோடு வந்து ஏற்றி முடிச்சாச்சுங்க. நானும் நம்ம அண்ணனும் சேர்ந்துக்கின்னு பாய் வந்து போட ஆரம்பிச்சாச்சு. ராசம் வந்து புறப்படுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுதுங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நோ என்ட்ரி இருக்காங்க. அதனால 9 மணிக்கு எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொன்னாங்க. பில்லு கொடுத்தாச்சுங்க. பாய் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்து பில்லு கொடுத்துட்டாங்க. இப்போ நீட்டாக போய் கையெல்லாம் கழுவிக்கின்னு வந்தாச்சுங்க. வண்டி எடுத்து வந்து இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தான் இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வந்து முன்னாடி போட்டுக்கலாம். வண்டி ஹெட்லைட் மட்டும் தான் தெரியுது, வண்டியே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான், இங்கே ஓரம் போட்டுருவேன் நித்த எடுத்து வந்து. சாப்பாடு வந்து என்ன செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், சோறுங்க. இது காத்தாலே செஞ்சுங்க. அப்படி செஞ்சு மத்தியானம் சாப்பிட்டேங்க. மத்தியானம்னா ஒரு 3 மணி போல் அப்படி சாப்பிட்டேங்க. 3 மணி 4 மணி போல் அப்படி சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஜம்முன்னு நிற்கிறேங்க. ஒரு 9 மணி அப்படி எடுத்துன்னு கிளம்பலாங்க. அந்த பக்கம் பிரேக் லைட் ஒன்று எரிய மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல. பார்த்தீங்களா, ஒரு லைட் அவுட் ஆகி போயிட்டுக்குது. அது ஏதோ லூஸ் கலெக்ஷன் நினைக்கிறேங்க. ஒரு டைம் எரியுது, ஒரு டைம் எரிய மாட்டேங்குது. என்னான்னு தெரியல, அது பார்க்கணும். அது
லோடு ஏற்றினு நைட்டே கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி போல் கிளம்பணும். இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரீம் நகர் பக்கம் வந்தாச்சுங்க. கடையை பார்த்துனே வரான், கறி கடை எதனா கறி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடையை பார்த்துனே வராங்க. ஆனால் கடையை காணோம், வெறும் ஃபுல்லும் விவசாய பூமியாக இருக்குது. நாளைக்கு வந்து சண்டேங்க, லோடு இறக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். இறக்குறோம் வாங்க, 24/7 வந்து ஓப்பன் இருக்குது அப்படின்னுறாங்க. அதனால் நம்ம அப்படியே ஜம்முன்னு புறப்படலாங்க. இல்லைனா வந்து நிற்க வச்சு இன்னும் ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக போகலான்னு ஐடியா பண்ணோம். போகலாங்க, இறக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வண்டி ஏற்கனவே ஆல் டைம் இது, அங்கே போய் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால் போகலாம், அப்படியே பொறுமையாக ஓட்டலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. சூரியன் லைட்டாக பல்ல காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே ஹைதராபாத் ரிங் ரோடு ஏரியாச்சுங்க. கடைசிக்கு நான் வந்து கறி எடுக்கலுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி கடை காணுங்க. கறி கடை பாய் எல்லாம் தருது. கறி எடுக்கல, எல்லாம் தருது, எல்லாம் சோடுது, எல்லாம் தோடுது. ரொம்ப வருத்தமா இருக்கு. தவத்தில் கிடந்தாங்க நேற்று கறி சாப்பிடணும் அப்படின்னு. ஆனால் பார்த்தா 2 இட்லி ஒரு தோசையோட முடிச்சு. ஆனால் 2 தோசையோட முடிச்சு கறியும் காணும், ஒன்றும் காணும். வீட்டில் சனிக்கிழமை கறி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை வேற, சனிக்கிழமை வந்து புரட்டாசி ஆகுது. நாம திட்டு தான். ஆனால் அவங்களோட நேரம் கிடைக்கல. நாளைக்கு எல்லாம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எதனா வெளி பண்ணலாம். கறிக்கு என்னன்றீங்க? கிடைக்கிறதா இல்லையா? டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி பக்கம் ஆகுதுங்க. கிளைமேட் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. கறி எடுக்கணும்னு சொன்னியே சாயந்தரம் 6 மணி ஆகி போச்சுங்க. கறி எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. அண்ணன் படுத்து தூக்கிட்டாரு, டியூட்டியும் மாற்றி வச்சு நான் ஓட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. எடுக்கணும்னே வந்தாங்க, ஒன்றும் இல்லைங்க. இங்கே கிடைக்கல. அந்த ஆந்திராலையும் கிடைக்கல, ஆந்திராவிலும் வரல. ஹைதராபாத்தில் கிடைக்கல, ஹைதராபாத்லையும் கிடைக்கல, தெலுங்கானாலும் கிடைக்கல. அதோட இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் நியூஸுங்க. இங்கே பாருங்க, அப்படி டெம்பரேச்சர் மீட்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அது நைட்டே க்ளோஸ் ஆகி போச்சுங்க. ஏதோ ஸ்மாலாக ஏதோ ஒயரிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேங்க. அது ரெடி பண்ணாங்க, இடிஎஸ் போட்டு பார்த்துங்க, கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்தா நேற்று வரைக்கும் நல்லா, நேற்று நைட் டைம் நான் ஓட்டும் போது மீட்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக அடிச்சிருச்சுங்க. அது நைட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. அது உண்மையாக பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்து வண்டி ஓடினுங்க அதில். ஏன்னா இப்போ தான் ரேடியேட்டர், புது ரேடியேட்டர் போட்டுனுக்குது. ஊருக்கு போயிட்டு தான் இடிசி போட்டு பார்க்கலாம், இல்லை அப்படின்னா எலக்ட்ரிஷியனை கேட்டு பார்க்கலாங்க ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி. அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, பார்க்கலாம். அப்படியே ஆற்று பாலத்தை வேற போறேங்க, நல்லா இருக்குங்க. ஏதோ தீவு மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த காத்துக்கும் ஃபைனலி ஒரு வழியா பாயெல்லாம் கழட்டி சைடு எங்களுக்கு கழட்டினா தான் வந்து லோடு இறக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஃபோர்க் லிஃப்ட் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுங்க. ஏன்னா பிளாட்ஃபார்ம் கரெக்ட் முறக்கானது, உடஞ்சி போச்சுன்னா தலைவலியே போயிடும். இந்த வண்டி லோடு ஏற்ற முடிச்ச உடனே நம்ம வண்டி இறக்குறோம் அப்படின்னு சொன்னுறாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நாம தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துமே லோடு ஏற்றுறது தான் தருவாங்க எல்லா கம்பெனியுமே. அதே மாதிரி தான் இங்கே இருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா 10:42 ஆகுது. நீட்டாக கையெல்லாம் கழுவிக்கணும், சைடுங்களை இருக்கிறதெல்லாம் கீதுங்க. இங்கே பக்கத்தில் சிக்கன் கிடைக்கிற மாதிரி தெரியுதுங்க, போயிட்டு சிக்கன் வாங்கி வரலாம். பார்த்தா 12 மணி ஆகுதுங்க. இப்படி போய் இப்படி சிக்கன் வாங்கி வரதுக்குள்ள வந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. இறக்கி முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சா இன்னொரு பேக் இருக்குங்க, எலக்ட்ரிக். நான் தூக்காதுன்னு எதிர்பார்த்தேங்க, 1 டன் தூக்குது அசால்ட்டா. வண்டியில சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. அண்ணன் செஞ்சுட்டாரு. நான் அப்படி இப்படி சுத்துறதுக்குள்ள அண்ணன் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. காட்டுறான் அண்ணா, சமையல காட்டுங்க. ஒரே குசியா இருக்குது எனக்கு இப்பதான்.
சிக்கன் நம்ம வீட்டுல இல்லையே இல்லன்றீங்க. அதுவும் அண்ணனோட கைப்பக்கம் வேற. லோட் செட் பண்ணா அதுக்கு தானே உங்களுக்கு டைம் தானுங்கடா. ஒன்னாடா சாமி கூட செய்ய விடாம லோடு வந்து தூத்துடி பாருண்ணா 2500-3000 போதும் போது. இது யஷ்வந்த்பூர் இது ஆகுதுன்னு சொன்னாங்க, அது கேட்டு பாருங்க. வந்து இறக்கி முடிச்சாச்சுங்க. அது லோடு வந்து கேட்டுனுக்குறான். லோடு வந்து செட் ஆயிடுச்சுங்க. எங்கக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். வித்தா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தொட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவும் கிள்ளி கொடுக்காம எப்போ போல அள்ளி கொடுங்க. கண்ணு முன்னாடியே வேற சாப்பிடணுங்க. காத்தாலேருந்து இன்னும் சாப்பிடல. மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது பக்கம். போய் சாப்பிட்றேங்க. சாப்பிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.